ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். தக்காளி தொக்கு வந்து எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். நான் வந்து ஒரு ஒரு 8 தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன். 8 பெரிய தக்காளியை எடுத்துக்கிட்டேன். 8 பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சட்டியில் வந்து நல்லா ஒரு 100 ml எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. காயட்டும், சட்டி காயட்டும். அதே மாதிரி நீங்கள் தக்காளி எடுக்கிறீங்க இல்லையா, இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுப்பீங்க. இப்போ அந்த தக்காளியை வந்து என்ன பண்ணுங்கனாக்கா, தண்ணி வச்சு கழுவிடுங்க. கழுவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் நல்லா துணியை வச்சு துடைச்சிருங்க. நீங்கள் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் செய்யுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த தக்காளியை வந்து இதில் போட்டுருங்க. நல்லா இந்த தக்காளி வந்து ஜாம் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. இப்போ இந்த தக்காளியோடு சேர்த்து இந்த புளி இருக்கு இல்லையா, நான் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். இந்த புளியையும் என்ன பண்ணுங்கன்னா அந்த தக்காளியோடு சேர்த்து நீங்கள் போட்டுருங்க. நல்லா இது வேகட்டும். நல்லா ஜாம் மாதிரி ஆகிடும். அது வரைக்கும் இது வேகட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க. நீங்கள் இது நல்லா ஆறணும். 1/2 ஹவராவது ஆகும். இது ஆறுறதுக்கு வந்து 1/2 ஹவராவது ஆகும். நம்ம அடுத்தது என்ன செய்யலான்றதை பார்ப்போம். இது தொக்கு செய்யறதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணோம். அதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கடுகு வந்து வெடிக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு நம்ம ஒரு அடி அடித்து வச்சுக்கணும். நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து இதை அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு நீங்கள் இதை அரைச்சிருங்க. அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு 150 ml வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். தொக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நான் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம வந்து மிளகா போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 7 மிளகா எடுத்துக்கிட்டேன். 10 பூண்டு பல்லை நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துக்கோங்க. தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. கையால் வலிக்காதீங்க. ஸ்பூனால் வலிச்சு விடுங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள். இப்போ நான் எல்லாமே போட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆனால் வந்து மூடி போட்டு மூடாதீங்க. ஏன்னா மூடி போட்டு மூடையில் வேர்த்து விட்டுரும் இல்லையா, தண்ணி வந்துடும். தண்ணி நம்ம இதில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா சுண்டிடும். இது கொஞ்சமாக ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சோம்ல, அந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த கடுகும் இதுவும் போட்டோன்னா இந்த ஆயிலில் இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணவும் நல்ல வாசனையாக இருக்குது. வெங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடும். க்ளோஸ் மட்டும் பண்ணாமல் வச்சுருங்க.
தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆணுச்சுனாக்கா இது வந்து ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஆனால் அது வரைக்கும் மூடாமல் வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் தக்காளி தொக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.